நம்ம மைக்ரோசோமல் என்சைம் இண்டக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஜிபியில் இருக்குது, பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்குது. அப்போனா வரலாம் வந்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன? பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா வேறு எதுவுமே இல்லை. இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் என்சைம் இருக்குல்ல, ஒரு மாலிகுல்ஸ் இருக்குது. ஒரு மாலிகுல் வந்து ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் மாறுறது தான் வந்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. It is a site of biotransformation is a process of the alternation of the drug to one form to another form. Inactive form to active formல மாறது தான் வந்து சொல்லுவாங்க. inactive to active form, அதுக்கப்புறம் active to active form, active to inactive form அந்த மாதிரி மாறுது. இப்போ வந்து active to inactive formல வந்து மாறுறது பேர் வந்து மாறுறது. அதோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபீனோபார்பிட்ரேட், அதுக்கப்புறம் ஹைட்ராக்சி ஃபீனோபார்பிட்ரேட் இருக்குது. ஃபீனோபார்பிட்ரேட், ஹைட்ராக்சி ஃபீனோபார்பிட்ரேட்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ராக்சி ஃபீனோபார்பிட்ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெனிடாயின் இருக்குது. ஃபெனிடாயின் ஹைட்ராக்சி ஃபெனிடாயின் இருக்குது ஹைட்ராக்சி ஃபெனிடாயினாக மாறுது. ஆசிடும் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால டிஜிடாக்சின் டைகாக்சின், ஆசிட் சேஞ்ச் பண்ணுறதுனால இது டிஜிடாக்சின் டைகாக்சின். அதுக்கப்புறம் வந்து டயசிபமும் டயசிபம் மொகாசிபம் சொல்கிறாங்க. இப்போ வந்து டயசிபம் மொகாசிபம்னு ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து டயசிபம் மொகாசிபம் வந்து இன்ஆக்டிவ் டு ஆக்டிவ் ஃபார்ம் வந்து லொரன்சிபம் அதுக்கப்புறம் வந்து லொரன்சிபம் டோப்பமைனாக வந்து இருக்குது. லொரன்சிபம் டோப்பமைன் வந்து இன்ஆக்டிவ் டு ஆக்டிவ் ஃபார்மில் வந்து லொரன்சிபம் லீவோடோப்பா டு டோப்பாமைன் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் லீவோடோப்பா டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஒன் என்சைம் இன்ஹிபிஷன் இருக்குது. ஃபேஸ் ஒன் ரியாக்ஷன், ஃபேஸ் 2 ரியாக்ஷன், 2 ரியாக்ஷன் இருக்குது. ஃபேஸ் 1ல் வந்து ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 ஆக்சிடேஷன் வந்து ஃபெனிடாயின் வந்து ஹைட்ராக்சி ஃபெனிடாயினாக மாறுது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஆக்சிடேஷன். ரிடக்ஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து குளோரம் ஃபெனிக்கால் வந்து அரியல் அமீனாக மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோலைசிஸில் வந்து சக்சினியல் கோலினாக வருது. ஹைட்ரோலைசிஸில் வந்து சக்சினியல் கோலினாக மாறுது. இப்போ வந்து ஃபேஸ் 2 பார்க்க போகிறோம். ஃபேஸ் 2 வந்து அதுக்கப்புறம் வந்து குளூக்ரோமைடு கான்ஜுகேஷன் வந்து ஆஸ்பிரின் மார்ஃபின். அதுக்கப்புறம் குளூட்ரோமைடு கான்ஜுகேஷன் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பிரினும் மார்ஃபின் வந்து குளூட்டமைடு கான்ஜுகேஷனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து குளூட்டமைடு கான்ஜுகேஷன் வந்துருக்கா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அசிட்டைலேஷன் நான் மைக்ரோசோமல் கான்ஜுகேஷன் ரியாக்ஷனில் வந்து அசிட்டைலேஷன் வந்து அயோடின் வந்து அசிட்டைலேஷனாக இருக்குது, அசிட்டைலேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மெத்திலின் வந்து மெத்திலேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்ரினலின் இருக்குது. மெத்திலேஷனில் வந்து அட்ரினலின் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குளூட்டோதையான் வந்து மெத்திலேஷன் வந்து அரியலமின் இருக்குது. குளூட்டோதையான் வந்து குளூட்டோதையான் கான்ஜுகேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு குளூட்டோதையான் வந்து என்னென்னா வந்து பேராசிட்டமால் போட்டுக்கணும். மெத்திலேஷன் குளூட்டோதையான் வந்து பேராசிட்டமால் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அமாக்சிசிலின் வந்து ஆஸ்பிரினுக்கு போட்டுக்கணும். ஆஸ்பிரின் வந்து அமாக்சிலின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சல்ஃபனேட் கான்ஜுகேஷன் இருக்குது. இது வந்து இந்த ஸ்டீராய்டு கிளைசின் வந்து இருக்குது. ஸ்டீராய்டு கிளைசின் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்சைம் இண்டக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைட்டோக்ராம் அதுக்கப்புறம் வந்து P45 வந்து என்சைம் வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்சைம் வந்து இன்டியூஸ் குளூட்டோதையான் வந்து பேராசிட்டமால், அமினோ ஆசிட் வந்து ஆஸ்பிரின், சல்ஃபேட் கான்ஜுகேஷனில் வந்து ஸ்டீராய்டு இருக்குது. கிளைசின் வந்து சல்ஃபேட் கான்ஜுகேஷன் வந்து ஸ்டீராய்டு, கிளைசின் சொல்கிறாங்க. என்சைம் இண்டக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ஹால்மன் ரியாக்ஷன் இண்டக்ஷனாக வேறு இல்லை. ஸ்மூத் மசில் அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் கொலாப்ஸ் ஆகுறது. இதில் வந்து சைட்டோக்ராம் P45 இருக்கும். அதுக்கப்புறம் பார்பிட்ரேட்டில் வந்து பார்பிட்ரேட்ன்றது தான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன சொல்கிறது சிந்தசைஸ் அதுக்கப்புறம் வந்து சைட்டோக்ராம் P45 இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இது என்னது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னது இதுக்கு
அதுக்கப்புறம் என்சைம் இண்டக்ஷன் வந்து பார்பிட்ரேட் இருக்குது. பார்பிட்ரேட் வந்து பார்பிட்ரேட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தெரப்பட்டிக் ஃபெயிலியர் வந்து நடக்குது. தெரப்பட்டிக் ஃபெயிலியர் இருக்குது, டாலரன்ஸ் இருக்குது, ரிசல்ட் டிசீஸு, தெரப்பட்டிக் ஃபெயிலியர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாலரன்ஸு, தெரப்பட்டிக் ஃபெயிலியரு, டாலரன்ஸு, ரிசல்ட்டிங் இந்த டிசீஸு, வயபிள் ரெஸ்பான்ஸு வந்து நடக்குது. அதுக்கப்புறம் டாலரன்ஸ் இருக்குது, ரிசல்ட்டிங் இந்த டிசீஸு, வயபிள் ரெஸ்பான்ஸு. இதுதான் வந்து கிளினிக்கல் ரெலவென்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தெரப்பட்டிக் ஃபெயிலியரு, டாலரன்ஸு, ரிசல்டன்ட்டு, அதுக்கப்புறம் வயபிள் ரெஸ்பான்ஸு, அதுக்கப்புறம் ஃபெயிலியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்ல போகிறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்சைம் இன்ஹிபிஷனில் வந்து என்சைம் இன்ஹிபிஷனில் என்ன இருக்குன்னா என்சைம் இன்ஹிபிஷனில் வந்து எரித்ரோமைசின் இருக்குது. இது வந்து ஃபேக்டர் வந்து ஜெனரேஷன் ஆஃப் த சக்சினைல் கோலின். வந்து ஜெனரேஷன் வந்து நடக்குது. என்னென்ன என்சைம் இன்ஹிபிஷன் ட்ரக் தட் இன்ஹிபிட் த என்சைம் வந்து இன்ஹிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோக்ரோம் P4 செல்ஸ் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. தீஸ் ஆர் த ஜெனரேஷன் ஆஃப் த சக்சினைல் கோலின் வந்து இது பண்ணுது. சக்சினைல் கோலின் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். என்சைம் இண்டக்ஷனாக வந்து இன்க்ரீஸ் த மைக்ரோசோமல் என்சைம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 4 ஃபேக்டர் வேறு போட்டுக்கணும். ஃபாஸ்டரிங்கு, அதுக்கப்புறம் 4 ஃபேக்டர் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபாஸ்டரிங் த மெட்டபாலிசம், விட்டமின் டி டீக்ரடேஷன், அதுக்கப்புறம் ஓல்ட் மெட்டபாலிசம், அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குதுன்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து பார்பிட்ரேட்டு, அதுக்கப்புறம் எரித்ரோமைசின் வந்து அதில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இதோட எக்ஸாம்பிள் வந்து எரித்ரோமைசினா, அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இது என்சைம் இன்ஹிபிஷனுக்கு வந்து இதாக காரணமாக இருக்குன்னா ஜெனட்டிக் வேரியேஷன்னாலையும், என்விரான்மெண்டல் பாப்புலேஷன் பொல்யூஷன்னாலையும், ஏஜ்னாலையும், டிசீசஸ் இந்த லங்ஸ்னாலையும் வரக்கூடியதான் வந்து சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து சக்சினைல் கோலின். அது வந்து என்னென்னா ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்டன்ட்டில் இருக்குது. சக்சினைல் கோலின் வந்து இது வந்து டீபோலரைசிங் பிளாக்கராக இருக்குது. சக்சினைல் கோலினும் சக்சினைல் கோலினும் டெக்ஸோமெத்தாசினும் வந்து இருக்குது. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் சக்சினைல் கோலின் வந்து நிக்கோட்டினிக் ரிசெப்டரில் பைண்ட் ஆகி இது வந்து டீபோலரைசேஷன் நடந்து அது பெர்மிட் டு த டீபோலரைசேஷன் நடந்து அதுக்கப்புறம் வந்து ஃபோலிக் பேரலைசிஸ் வந்து நடக்குது சொல்கிறாங்க. ஃப்ளோரிக் பேரலைசிஸ் வந்து நடக்குது. ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து ரேப்பிடாக வந்து ஐவியில் வந்து நல்ல ஃபார்மோகைனடிக்ஸ் வந்து ஐவியில் வந்து நல்ல ரேப்பிடாக வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது ஃபேஸ் 1ல் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து டேரெக்டாக வந்து ஃபேஸ் 2க்கே பெறுமா. ஃபேஸ் 2 என்ன சொல்கிறாங்க, ஃபேஸ் 2 வந்து என்னதுன்னு இருக்குது. ஃபேஸ் 2ல் வந்து ஆஸ்பிரின்னு, மார்ஃபின்னு, இது வந்து குளூட்டோரிக் ஆசிட் கான்ஜுகேஷன், அசிட்டிலேஷனு, இது வந்து பிளாக்ல வந்து டேரெக்டாக போயிடுது. அதுக்கப்புறம் ஏடிஆர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்வர்ஸ் ட்ரக் எஃபெக்ட் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மசில் பெயின் இருக்குது. ஏடிஆர் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மசில் பெயின். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மசில் பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கலீமியா வருது. அதுக்கப்புறம் கார்டியாக் அரித்மியாசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெலிக்னன்ட் ஹைப்பர்த்ரெமியாவாக வருது. ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கெலட்டல் மசில் ஐவி, அதுக்கப்புறம் வந்து ஐவி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்செட் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் த ரேப்பிட் வித் ஒன் யூனிட். அதுக்கப்புறம் வந்து சிவிஎஸ் வந்து இனிஷியலி த ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பிராடிகார்டியா ஆஃப் ரீனல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டிமுலேஷன் ஆஃப் த வெஜைனல் கேங்லியாவாக வருது அப்படி சொல்கிறாங்க. யூசஸ் வந்து நம்ம சும்மா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெமிஃப்ளேஜியா, பேராஃப்ளேஜியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரோசிஸ், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, யூசஸ் ஆஃப் மெலிக்னன்ட் நியோபிளாஸ்டிக், அதெல்லாம் யூசஸாக போட்டலாம். ஸ்கெலட்டல் மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்கெலட்டல் மசில் ப்ராப்ளம், ஸ்ப்ரெயின், டிஸ்லொகேஷன், ஆர்த்ரைட்டிஸு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து செப்டிக் வந்து ஸ்பைனல், அதுக்கப்புறம் வந்து செரிப்ரல் பால்சி, அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸு, அதுக்கப்புறம் வந்து மெட்டாலி, அதுக்கப்புறம் வந்து ஹெமிப்ளேஜியா அதெல்லாம் இருக்குது. டிட்டானஸு, அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக் ப்ரொசீஜர், இது எல்லாத்துக்குமே வந்து சக்சினைல் கோலின் வந்து ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஏடிஆர் வந்து சடேஷன் கொடுக்குது. ஏடிஆர் வந்து என்எம்ஜி பெரிஃபரலி ஆக்டிங்கில் இருக்கிறதுனால சடேஷன் கொடுக்குது. அதை மாதிரிலாம் சொல்லி சும்மா வந்து போட்டு விட்டுறணும். சக்சினைல் கோலின் தானே.
சக்சனல் கோலின் வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி போடணும். சக்சனல் கோலினில் வந்து தீஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கலீமியா இருக்கும். அதுக்கப்புறம் கார்டியாக் ஆர்த்ரைட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் மெனிஞ்சியல் ஹைப்பர்ப்ளேசியா வரும். ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனில் வந்து ஐவி அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கையில் 1 மினிட்டில் வந்து சிவிஎஸில் வந்து பிராடிகார்டியா வந்துடும். இனிஷியல் ஹைப்பர் டென்ஷன் வந்து இனிஷியல் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும். அதை சொல்கிறாங்க. அவ்வளோதான். அட்ஜுவண்ட்டு அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. அனஸ்தீஷியாவுக்கு அதுக்கப்புறம் வந்து இது சர்ஜரி, மைனரு பயோப்சி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி போடலாம். ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்ஸோட கிளாஸிஃபிகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, தீஸ் ஆர் டேரக்ட்லி ஆக்டிங் அண்ட் பெரிஃபெரலி ஆக்டிங்கில் வந்து ஸ்கெலிட்டல் மசில் ரிலாக்டன் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் என்எம்ஜியில் வந்து இது பண்ணுது. என்எம்ஜியில் டேரக்ட்லி ஆக்டிங். அதுக்கப்புறம் டேரக்ட்லி ஆக்டிங் மசில்ஸ்லாம் இருக்குது. டேரக்ட்லி ஆக்டிங் மசிலில் வந்து என்ன நடக்குதுன்னா டான்ட்ரோலின் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து டான்ட்ரோலின் வருது. அதுக்கப்புறம் வந்து எதை வந்து பிளாக் பண்ணுதுன்னா எதை வந்து பிளாக் பண்ணுதுன்னா போலரைசேஷன். அதுக்கப்புறம் என்ன பிளாக் பண்ணுதுன்னா காம்படேட்டிவ் ஏஜெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டோகுரேரியம், அதுக்கப்புறம் வந்து பான்குரேரியம், அல்லோகுரேரியம், மேவிகுரேரியம், ரோகுரேரியம், டாக்ஸாகுரேரியம், இந்த மாதிரி குரேரியம், டாக்ஸாகுரேரியம், வெனுகுரேரியம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து டீபோலரைசிங் பிளாக் வந்து சக்சினியல் கோலின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டைகோமெத்தாசியம் அந்த டை அடிச்சுட்டு போனாங்க. டைகோமெத்தாசியம். அதுக்கப்புறம் வந்து அதரில் வந்து புட்டிலினியம் டாக்ஸின் டைகோமெத்தாசின் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ட்ரோலின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பென்சோடைசிபம் வந்து சென்ட்ரல் ஆக்டிங்கில் வரும். இது வந்து டயாசிபம், பேக்லோஃபென், அதுக்கப்புறம் வந்து தயாசினைடு, அதுக்கப்புறம் வந்து மெத்தசியோன், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கஞ்சனராக வந்து இருக்குது. கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, பைரிடாக்சின் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்டிகோஸ்டீராய்டு. அப்படின்னா பைரிடாக்சின் வந்து எதில் போடலாம்? பிராங்கியல் ஆஸ்துமாவில் மொத்தம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கிளாஸிஃபிகேஷனில் வந்துடும். அப்படின்னா நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கிளாஸிஃபிகேஷன் பதிலாக இந்த சொல்லிடலாம். பிராங்கியல் ஆஸ்துமா போட்டால் சிம்பத்தோமிமிக், பிராங்கோ டைலேஷன் போட்டு சிம்பத்தோமிமிக்னு போட்டுடணும். சிம்பத்தோமிமிக் மெத்தில் ஜாந்தின், அதுக்கப்புறம் வந்து அசிட்டைல் கோலின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சிம்பத்தோமிமிக்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் செலக்டிவ் பீட்டா அகோனிஸ்ட்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஆக்டிங் சால்பியூட்டமால், அதுக்கப்புறம் வந்து டெர்பியூட்டலின், ஷார்ட் ஆக்டிங் சால்பியூட்டமால், டெர்பியூட்டலின் போட்டுட்டு லாங் ஆக்டிங்கில் வந்து சால்மெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீனோட்டெரால் சால்மெட்ரோல் ஃபீனோட்டெரால் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபீனோட்டெரால்னு போட்டுக்கணும். ஃபீனோட்டெரால், ஃபார்மெட்டரால், அதுக்கப்புறம் வந்து சால்புட்டமால், ஃபார்மெட்டரால் அப்படின்னு போட்டுக்குது. பைரிபியூட்டரால், அதுக்கப்புறம் இண்டோகார்பெட்டரால் அப்படின்லாம் போட்டுக்கணும். நான் செலக்டில் வந்து அட்ரினலின், ஐசோப்ரெனலின், எஃபிட்ரின். அட்ரினலின் போட்டுருணும். ஐசோப்ரெனலின், எஃபிட்ரின். அட்ரினலின் போட்டாச்சு. ஐசோப்ரெனலின் அண்ட் எஃபிட்ரின் வந்து இதில், அதுக்கப்புறம் அட்ரினலின், ஐசோப்ரெனலின் அண்ட் எஃபிட்ரின் வந்து இதில் போட்டாச்சு. அட்ரினலின், ஐசோப்ரெனலின், எஃபிட்ரின் இதெல்லாம் வந்து நான் செலக்டிவில் வந்துடும். மெத்தில் ஜாந்தினில் வந்து தியோஃபைலின், அமினோஃபிலின் இருக்குது. மெத்தில் ஜாந்தினில் வந்து தியோஃபைலின், அமினோஃபைலின் இருக்குது. செலக்டிவ், நான் செலக்டிவ், அட்ரினலின், ஐசோப்ரெனலின், அதுக்கப்புறம் ஐசோப்ரெனலின், எஃபிட்ரின் இதை வந்து போட்டுக்கிட்டணும். அதுக்கப்புறம் வந்து தியோஃபைலின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டிகோலினர்ஜிக் இருக்கா. ஆன்டிகோலினர்ஜிக்கில் வந்து இப்ரோட்ரோபியம் புரோமைடு, தயோட்ரோபியம் புரோமைடு. அதுக்கப்புறம் வந்து இப்ரோட்ரோபியம் புரோமைடு, தயோட்ரோபியம். மெத்தில் ஜாந்தினில் வந்து அது நான் செலக்டிவில் என்ன சொல்கிறாங்க, இதில் மெத்தில் ஜாந்தின்னு ஒன்று இருக்கா. மெத்தில் ஜாந்தினில் தான் வந்து தயாஃபைலின், அமினோஃபிலின் போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியில் மொத்தம் குளுக்கோகார்டிகாய்டு இருக்குது. மாஸ்ட் செல் ஸ்டெபிளைசர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்டி ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்டி ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிடிஇ இன்ஹிபிட்டார்னு இருக்குது. பிடிஇ இன்ஹிபிட்டாரில் வந்து ஒன்று இருக்குது, அது சொல்கிறாங்க.
பிடிஇ இன்ஹிபிட்டரில் சொல்கிறாங்க. இப்போ வந்து சிந்தட்டிக் அதுக்கப்புறம் இன்ஹலேஷன்னு பிரியுது. முதல்ல வந்து குளுக்கோகார்டிகைடில் வந்து சிந்தட்டிக் இன்ஹலேஷன் பிரியுது. சிந்தட்டிக்கில் வந்து ஹைட்ரோகார்டிசோன் இப்போ அதுக்கப்புறம் வந்து பைரிடாக்சோன் வந்து இதில் வந்துடுது. ஹைட்ரோகார்டிசோன் அண்ட் பைரிடாக்சோன் வந்து இதில் வந்துடுது. பைரிடாக்சோன் வந்து இதில் வந்துடுது. இன்ஹலேஷனில் வந்து அதுக்கப்புறம் பெக்லோமெத்தாசோன் பியூட்டிசோனைடு அதுக்கப்புறம் ஃபியூட்டிகோசோன் ட்ரை அமினோ அதுக்கப்புறம் அமினோலேஸ் ஃபியூட்டிகோசோன் இருக்குது, ட்ரை அமினலேஸ்ன்னு இருக்குது. ஃபியூட்டிகோசோன் ட்ரை அமினலேஸ்ன்னு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஹலேஷனில் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பேக்லோமெத்தாசோன் ஃப்ளூட்டிகோசோன் ட்ரை அமினோலோன்ஸ் ட்ரை அமினலோன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து மாஸ்டர் செல் ஸ்டெபிளைசரில் வந்து டைசோடியம் குரோமோக்ளைக்கேட்டுன்னு இருக்குது. டைசோடியம் குரோமோக்ளைக்கேட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிடோகார்மெல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீட்டாடைனிஃப்னு சொல்கிறாங்க. நிடோக்ரோமைல் இருக்குது, கீட்டாடைனிஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டைசோடியம் குரோமோக்ளைக்கேட்டுன்னு இருக்குது. மாஸ்டர் செல் ஸ்டெபிளைசரில் வந்து எல்டி ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து மான்டெலுகாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து ஜோஃப்ரிலூகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோஃப்ரிலூகாஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. மான்டெலுகாஸ்ட் ஜோஃப்ரிலூகாஸ்ட்ன்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜோஃப்ரிலூகாஸ்ட்ன்ட்டு இருக்கா, பிடிஇ இன்ஹிபிட்டர்னு போடணும். அதுக்கப்புறம் வந்து லோஃப்ரூமிலேட் அப்படின்னு போடணும். பிடிஇயில் வந்து ரோஃப்ரூமிலேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்டி ஐஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிஐஜியில் வந்து ஒம்லிசோமப் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ வந்து குளுக்கோகார்டிகைடில் என்ன இருக்குது, முதல்ல குளுக்கோகார்டிகைடில் வந்து ஹைட்ரோகார்டிசோனும் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து பிரெட்னிசோலன் பிரெட்னி வந்து ஹைட்ரா கூட போனாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ராக்சி கூட போனாங்க. டாக்ஸோமெத்தாசோன் டைக்ளோமெத்தாசோன் பியூடிசோனைடு ஃப்ளூட்டிகசோன் ட்ரைஅமினோலோன் ஃபியூட்டிகசோன் பியூடிசோனைடு பேக்லோமெத்தாசோன் பியூடிசோனைடு அப்படின்லாம் இருக்குது. இப்போது டேரெக்டாக வந்து குளுக்கோகார்டிகைடு வந்து இன்ஹிபிட் த ஸ்டீராய்டு ரெசெப்டார் சைட்டோபிளாசம். Glucocorticoid inhibit the steroid receptor cytoplasm is decreasing in the complex in the nucleus, decreasing அதுக்கப்புறம் give to bind the DNA synthesis வந்து bind பண்ணிட்டு is induce அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து specify the specific mRNA induces the specific mRNA வந்து induce பண்ணுது induces the specific mRNA வந்து இன்டியூஸ் பண்ணுது.
என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்கா, இது வந்து டிக்ரீசிங் இந்த சைட்டோபிளாசம், அதுக்கப்புறம் டிக்ரீசிங் இந்த பிஜிஇ சிந்தசைஸு, அதுக்கப்புறம் பிஜி சிந்தசைஸு, அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் சிந்தசைஸு, அதுக்கப்புறம் வந்து ரிஃப்ளெக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனில் வந்து இன்ஃப்ளமேட்ரி வந்து இது பண்ணுறாங்க, இன்ஃப்ளமேஷன் வந்து பண்ணுறாங்க. இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃப்ளமேட்ரி இன்க்ரீசிங் இந்த பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீசிங் இந்த கார்டியாக் அவுட்புட்டு, அதுக்கப்புறம் வந்து சைட்டோபிளாசம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஓரலு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீராய்டு வந்து குட்டேனியஸ் ஐவியில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஆர் யூஸஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ராங்கியல் ஆஸ்மாக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அலர்ஜிக் கன்ஜக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கெல்லாம் ஹெட்டேக் வரும், ரேஷஸ் வரும், அதுக்கப்புறம் ஜிஐ இரிட்டன்ட் வரும், ஹெப்படோ டிஸ்ஃபங்க்ஷன் வருது, அதுக்கப்புறம் வந்து கரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ சப்போஸ் வந்து மெத்தில் ஜாந்தின் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, எக்ஸாமில் வந்து மெத்தில் ஜாந்தின் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. மெத்தில் ஜாந்தினோட இதுக்குள்ளே வந்து தியோஃபைலின் அமினோஃபைலின் மெத்தில் ஜாந்தின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை எழுதிடணும். மெத்தில் ஜாந்தின் வந்து பிடிஇ ரெசப்டாரை வந்து டிக்ரீஸ் பண்ணுது, பிளாக் த இப்போ ரெசப்டாரை வந்து இது பண்ணுது, டிக்ரீஸ் த சைக்ளிக் ஏஎம்பி வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து டீக்ரடேஷன் ஆஃப் த சைக்ளிக் ஏஎம்பி வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதனால வந்து இன்க்ரீஸ் த சைக்ளிக் ஏஎம்பியாக மாறிடுது. அதுக்கப்புறம் வந்து இன்ஹிபிட் த இன்ஃப்ளமேட்ரி வந்து இன்ஹிபிட் பண்ணுது, இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பான்ஸ் வந்து இது வந்து இன்ஹிபிட் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்ஹிபிட் த இன்ஃப்ளமேஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது தான் வந்து மெத்தில் ஜாந்தினோட வேலை. அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி இதோட எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, குரோனிக் ஆஸ்துமாக்கு, அதுக்கப்புறம் அக்யூட் ப்ராங்கியல் ஆஸ்துமாக்கு, அக்யூட் சிவியர் ஆஸ்துமாக்கு, அப்னியாக்கு, ப்ரீமெச்சூர் இன்ஃபேண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏடிஆர் வந்து அதனால் வந்து லோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் லோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வருது, ஜிஏ இரிட்டன்ட் வருது, டையூரிட்டிக்ஸ் வருது, ஜிஏ இரிட்டன்ட் வருது, டையூரிட்டிக்ஸ் வருது, இந்த பல்பிட்டேஷன் வந்து அதுக்கப்புறம் ஹைப்போடென்ஷன் வந்து வருது, டையூரிட்டிக்ஸு ஹைப்போடென்ஷன் வருது. இதுலேயே வந்து டையூரிட்டிக்ஸ் ஹைப்போடென்ஷன் வந்து ஏடிஆராக கொடுத்துருக்காங்க. இதில் ஏடிஆர் கொடுத்துருக்குறாங்களா, ஹைப்போடென்ஷனு டையூரிட்டிக்ஸ் வந்து ஏடிஆரில் கொடுத்துருக்குறாங்க. சால்பியூட்டமாலோட ஏடிஆர் வந்து சால்பியூட்டமாலோட ஏரியாடும் இதே தான் சொல்கிறான். குரோனிக் ஆஸ்துமா அது சொல்கிறான். குரோனிக் ஆஸ்துமா, அக்யூட் ப்ராங்கோஸ்பாசம், அக்யூட் சிவியர், அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு முடிச்சிடணும். இதோட ஏரியா வந்து லோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜிஏ இரிட்டன்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டையூரின் பல்பிட்டேஷன், ஹைப்போடென்ஷன் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சால்பியூட்டமால் என்ன சொல்கிறாங்கன்னா, சால்பியூட்டமால் போட்டுக்கணும். சால்பியூட்டமாலில் வந்து எம்ஓஏன்னு போட்டுட்டு, எம்ஓஏனா வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் வந்து வந்து 5B2 ரிசப்டார் போகுது. இங்கே டிக்ரீசிங் இந்த கான்ஜுகேஷன் ஆஃப் த ஆல்ஃபா ரிசப்டார், ஆல்ஃபா ரிசப்டாரோட கான்ஜுகேஷனை வந்து கம்மி பண்ணி விடுறது தான் இதோட வேலையே. அதுக்கப்புறம் வந்து இதோட வேலையை வந்து அதுதான். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீசிங் இந்த சைக்ளிக் ஏஎம்பி, டிக்ரீசிங் இந்த ரிலீசஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் இந்த ரிலீசஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீசிங் இந்த சைக்ளிக் ஏஎம்பி, டிக்ரீசிங் இந்த ரிலீசஸாக இருக்குது. ஸ்கெலட்டல் மசில் ரிலாக்டன்ட், அதுக்கப்புறம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியில் வந்து பிகேனா ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் வருது. அதுக்கப்புறம் வந்து ப்ராங்கோ டைலேஷனும் நடக்குது. இப்போ ப்ராங்கோ டைலேஷன் இருக்குது. தெரப்பியூட்டிக் யூசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராங்கோஆஸ்துமா, ஸ்வீசிங், அதுக்கப்புறம் வீசிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பிராங்கியல் ஆஸ்துமான்னு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீமெச்சூர் ஏப்னியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ்ன்னு இருக்குது. ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸில் தான் வந்து ஓரல் அண்ட் ஐவியில் கொடுத்துக்கலாம். ஃபார்மகோகைனெடிக்ஸில் வந்து ஹைலி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வந்து நல்லாவே கொண்டு போகிறாங்க.
இப்போ வந்து நம்ம ஃபோஸ்ஃபெனிடைன் பற்றி பார்க்க போகிறது 4th கொஸ்டின். ஃபோஸ்ஃபெனிடைன்னா என்ன அப்படின்னா, ஃபோஸ்ஃபெனிடைன் வந்து ஆன்டி எபிலெட்டிக்ஸ் ட்ரக்கில் உள்ளது, எபிலெட்டிக்ஸில் உள்ளது. இந்த ஃபோஸ்ஃபெனிடைன் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எபிலெட்டிக்ஸ், சீஷருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இது. ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோடைன், அதுக்கப்புறம் வந்து ஹச் ஃபார் ஹாப்பி பர்த்டே இஸ் கோயிங் டு பி மை மோஸ்ட் கோலா ஒன் அப்படின்னு போட்டணும். மை மோஸ்ட் கோலா ஒன் அப்படின்னு போட்டுட்டு ஹாப்பி பர்த்டே ஹச்னா என்னது ஹைட்ரேட்டியான், ஹச்னா வந்து ஹைட்ரேட்டியான். அதுக்கப்புறம் ஹைட்ரேட்டியான் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இதோட நிமோனிக்ஸ் என்னென்னா ஹைட்ரான்டைன் இருக்கா, ஹைட்ரான்டியான் வந்து ஹச்னா ஹாப்பி பர்த்டே இஸ் கோயிங் டு பி மை மோஸ்ட் கோலா பர்த்டே கோலா ஒன் அப்படின்னு சொல்லி போடணும். ஹாப்பின்னா என்னது ஹேடன்டாயின் வந்து ஃபெனிடாயின், அதுக்கப்புறம் ஃபெனிடாயின் மீஃபெனிடாயின். பார்பிட்ரேட் வந்து ஹாப்பி பர்த்டே ஃபீனோபார்பிட்டோன், அதுக்கப்புறம் வந்து மெஃபினோபார்பிட்டோன். ஆக்சிபார்பிட்டோன் வந்து பிரமிடின், ஆக்சிபார்பிட்டோன் வந்து பிரமிடின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிபார்பிட்டோன். ஹாப்பி பர்த்டே வந்து ஆக்சிபார்பிட்டோன் பிரமிடின். அதுக்கப்புறம் வந்து பெரிமிடோன் ஆக்சிபார்பிட்ரேட். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து செலிபின் வந்து கார்பமிசிபின். அதுக்கப்புறம் சக்சினமைடு, சக்சினமைடு வந்து இத்தியோசக்சிமைடு. இத்தியோசக்சிமைடு சக்சிமைடுனா வந்து இத்தியோசக்சிமைடு அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். காபா வால்ப்ரோயிக் ஆசிடு, அதுக்கப்புறம் வால்ப்ரோயிக் ஆசிடு. நெக்ஸ்ட்டு வந்து கேபா வந்து வால்ப்ரோயிக் ஆசிட் இருக்குது. டையாசிபம், குளோனாசிபம், இப்ரோட்ரோபியம், அதுக்கப்புறம் வந்து மெசன் என்னச்சுன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் காமன்லி யூசஸ் பண்ணது வந்து லெவின், அதுக்கப்புறம் வந்து லாவின்ட்ராட்டிகம், லக்கோசோமைடு, லாமோட்ரைகிரின், அதுக்கப்புறம் வந்து ட்ரோபிரமைடு அப்படின்னு இருக்குது. காபாப்ரின், அதுக்கப்புறம் காபாப்ரின் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பைரிகாப்ரின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து வெஜினோபாக்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரைகோப்டின் இருக்குது. வெஜினோபாக்டின் இருக்குது. ட்ரைகோப்டினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைகோப்டினில் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்ட்ரிடினால் அப்படின்னு சொல்லிட்டு அதரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெல்பால்பமேட், அதுக்கப்புறம் வந்து ஜோனிசமைடு, ரோஃபினமைட், அதுக்கப்புறம் வந்து ரெட்டிகாபைட், பாரிம்ஃபெனில் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரிம்ஃபெனில் இதெல்லாம் வந்து அதரில் இருக்குது. பாரம்ஃபெனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபெனிடாயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஃபெனிடாயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டிலே த ரெக்கவரி ஆஃப் த சோடியம் சேனல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிளாக் த சோடியம் சேனலை வந்து பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் த ஃப்ரீக்வன்சி வந்து பிளாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெபிலைசிங் த நியூட்ரல் நம்பர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு இது இன்ஹிபிட் த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஒரு ஜெனரேஷனை வந்து இது இன்ஹிபிட் பண்ணுது.
இன்ஹிபிட் இது சீஷரையும் வந்து இது இன்ஹிபிட் பண்ணுது. சீஷர் வந்து இது இன்ஹிபிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களா. சீஷரி இது வந்து அதனால தான் வந்து இன்ஹிபிட் தி சீஷர் அண்ட் எபிலெட்டிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து என்னது நெக்ஸ்ட் இது வந்து என்ன சொல்கிறாங்க ஜெனரலாக வந்து அதுக்கப்புறம் குளோனிக் சீஷர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் சீஷர் குளோனிக் சீஷர் ஆப்சன்ஸ் ஆஃப் சீஷர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னது ட்ரைஜெமினல் நியூரல்ஜியா இருக்குது. ட்ரைஜெமினல் நியூரல்ஜியா கார்டிக் அரித்மியாசிஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நாசியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சேபிள் ஹைப்பர்ப்ளேஷியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் நியூரோபதிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எண்டோக்ரைன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராவீனஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎன்எஸ் டிப்ரெஷன் இது ஹை டோசேஜஸ் ஓரலாக வந்து ஹை டோசேஜ் கொடுக்கையில் கொஞ்சமாக வந்து இந்த டாக்ஸிக் டோசஸ் வந்து நெஃப்ரோபதி ட்ரௌசினஸ் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபியூஷன் ஹாலுசினேஷன் அதுக்கப்புறம் டிஸ்டோரியேஷன் அதுக்கப்புறம் வந்து பிஹேவியரல் கோமா அண்ட் வந்து அலோவாக இருக்குது. இது வந்து ஐஎம்மில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபோஸ்ஃபெனிடான்